கீழே போ கேப் வந்துருப்பாரு பாரு. இது பார்க்குறேன் லொக்கேஷன் வந்துட்டாரான்ட்டு. வந்துடும்மா இருமா. ஐயோ பக்கெட் தூக்கணுமா? மணாலி போகிறேன்னுக்கிறேன் பக்கெட் தூக்கணுன்னுக்குறாங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுது. ஃப்ரீசர் இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா வந்து ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். அவள் வந்து எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிருக்கா. கரெக்டாக வந்துட்டுருக்கா. இப்போ தான் கால் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு இல்லை வந்துட்டேன்னு சொன்னால் மேலே வரப்போகிறா. என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மணாலி போகிறதா இருந்தோம். ட்ரிப் கொச்சி ஹனிமூனுக்கு. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அங்கே வந்து போகிறதுக்கு பதிலாக கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் கொடைக்கானல் போயிட்டோம். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, இந்தமாதிரி ஒரு பேக்கேஜ் மணாலியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம உடனே கிளம்பணும் ஃப்ளைட்டு அப்படி இப்படின்னு ஜோ கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வந்துட்டா இது வேறு. இரு வரேன் இரு. நெட்டாடி துணியை போட்டு விடுவோம் மேலே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுறேண்ணா நான். அவ்வளோதான் சரியான செட்டிங்கு. எனக்கு என்னையா ப்ராங்க் பண்ணுறேன் நைட்டு உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை மட்டும் நான் மடிச்சு வச்சுட்ருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்க போகிறேன். வா. உனக்கு கோவப்படாதீங்க சார். ரெண்டு வாட்டி தாண்டி தட்டினா. அவ்வளோ நேரம் நின்று கத்தி நிற்கிறேன். என்ன கத்துனா? குப்பை கவலமா கிடக்குதாங்கன்னா சொல்லிட்டு போனேன். வரத்துக்குலாம் துணியை மட்டும் தானே மடிச்சு வைக்க சொன்னேன். அது கூட என்னால முடியாதா? நான் எது துணி இல்லாம முடியணும்? சரி அது விடு. இதுல சம்மந்தமே நம்ம இங்க இறக்கி வச்சிருக்கோம். துணி எல்லாம் வச்சிடல. யார் பொறுப்பு இதுதான்? கிளம்புறேன் நானு. எங்க கிளம்புற? இது கத்துற வந்தோடனே நீ ஓட்ட வந்தா நான் என்ன பண்றது? இதுக்கு டயர்டாவது ஆளு. காலையில 2 ரவுண்டு ஒரு 2 ரவுண்ட் சத்தியமா நான் ஓட சொன்னேன். நல்லா திண்டு பெருசாயிட்டேன். நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஓகே. இதுனா கதை எதுக்கு இறக்கிக்கிற மேல இருந்து இவ்வளவு பேர் கொட்டிய? ட்ரிப்புக்கு. இல்ல ட்ரிப்புப்பா. மணாலி பிளான் போட்டுருந்தோம்ல ஃபர்ஸ்ட். ஹனிமூன் பிளான் மணாலி போட்டுருந்தோம் ஞாபகம்தா? அதான் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு போயிட்டோம் கொடைக்கானலுக்கு. அதை கேட்டுனதில்ல பே பண்ணிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட பேக்கேஜஸ் ஃப்ரீயா ப்ரொமோஷன் மாதிரி. வந்தோடனே ஏசி போட்டோம் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ போய் வேற யாருன்னா சொல்லி இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாது. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சத்தியமாடி என் ஃபோன் எங்க அது பாரு. ஃபோட்டோஸ் ரூம் ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே அனுப்பிட்டாங்க. காட்டு எப்படி? சத்தியமாவாடா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நம்ப முடியலையா? சத்தியமாவா? ஃப்ளைட்டு நீங்க அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டான். ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. சோர்லாம் சோர் மட்டும் நான் பார்த்துக்கணும். அது என்ன அப்படி மூஞ்ச மாத்திர? ஃப்ளைட்ல நிஜமாவா? ஆமாண்டி என்ன சொல்லுங்க. நாளைக்கா? ஆமா இப்போ கிளம்புறோம்டி. இப்பயா? டேய் நான் எதுக்கு எடுத்து வைக்கடா? நீ மட்டும் என்ன தேடி வச்சிருக்க? உன் Dress மட்டும் வேற என்ன வேணும் உனக்கு? புது Dressலாம் பர்ச்சேஸ் பண்ணுவா போலாம். பர்ச்சேஸ் பண்ணுமா? அடங்கம்மால. ஐயோ ட்ரிப்பே வேணாம். நீ கேன்சல் பண்ணிக்கலாம். ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம். வாயேன் ட்ரெஸ்லாம் என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் இப்ப பண்ண முடியாது. வேலை ஏய் ட்ரெஸ்ல எத்தற மாட்டா ஜோக். இது ஒரே குத்து பாக்குறியா? இப்போ ஒரே டிச் தான். சரி வாங்கி தர முடியாது. ரெண்டே டீ-ஷர்ட் மட்டும் வாங்கி தர போதும். புரியல. நல்ல வேளை என் ட்ரெஸ்லாம் நான் அப்படியே இங்க போட்டு குப்பை மாதிரி கடைக்கு போயிருந்தேன். உன் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை, அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம 6 பேர் போறோம். 6 பேரா? ஜாலி காலேஜ் பசங்க 2 பேர் வராங்க. அவ்வளவுதான். இன்னொரு சொல்றேன். அங்க போய் இல்ல சும்மா நான் சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்றேன். டிக்கெட் காமிக்குவா? ஃப்ளைட் டிக்கெட் காமிக்குவா? மயிராட்டா நான் நம்பாம விளாண்டுக்கிறியா? இந்த ட்ரெஸ்லாம் ஓகேவான்னு பாரு. பழைய ஸ்டைல் பண்றது ஆமா அதில் போடுற மாதிரி ஆகுது. ஏதோ ஒன்று போடு. மூஞ்சிக்கு போதும். சரி ஓசில தானே வர. எதுக்கு என்ன மட்டும் இலக்காரமா பேசுற? சரி டக்குன்னு கிளம்ப. வெறுப்பேத்தாம என்ன. ஃப்ளைட் டிக்கெட் எத்தனை மணிக்கு தெரியுமா? 7:30 ஆகுது. 9 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும். சரி 9 மணிக்கு டேக் ஆஃப். அப்படின்னா 8:30 அங்கே இருக்கணும். இன்னும் 1 hour தான் உனக்கு டைமே. சீக்கிரம். சொன்னா யாருக்கு கை காலையும் ஓடலடா. என்னடா நீ கை காலெல்லாம் ஓட வேணாம். நம்ம கேப்ல தான் போறோம். இங்க அவங்க வந்து ஃப்ளைட்ல போறோம். ஜோக் இல்லையா? பாக்ஸர் எடுத்து வச்சுக்கோ. எனக்கு நான் வந்து போடுவேன். பாக்ஸர்லாம் அங்கே போட முடியுமா? மணாலியில் என்ன பேசுறாங்க? ஃபுல்லா பண்ணி தான் இருக்குமே. நான் போட்டு ஸ்டைல் காட்டுவேன்டா. நீ எதுனா காட்டு. வா டக்குன்னு. கேஷ்லாம் எடுத்து வச்சினியா? கேஷ்லாம் எடுத்து வச்சுக்கியா? கேஷ்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். அக்ஷயா நீ மட்டும் தான் வரணும். சரி நீ ஓடி நிந்தியேன்னு விட்டேன் உன்னை. ஸ்வெட்டர்லாம் இங்கே வேறு டிக்கெட்டு. டேய் இது பாஸ்போர்ட்லாம்
எனக்கு பாஸ்போர்ட்லாம் தேவையில்ல மயிறு. லடாக் இந்தியாவுல தானே இருக்குது. இந்தியா வெளியே போனாதான் நம்மளுக்கு பாஸ்போர்ட் தேவை. லடாக்கா மணலியா? லடாக்கு மணாலிலாம் ஒண்ணுதாண்டி. அப்படியா? சாரி சாரி சாரி. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஆமாடா, எனக்கு தெரியாது, நீ தான சொல்லி கொடுக்கணும். நான் தான் சொல்லி கொடுத்துறேன்ல. அது என்னோடதே. எனக்கு நல்லா இருக்கும்டா நான் போட்டுக்கிறேன். என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி பண்ணுகிற என்னன்னு தெரியல. ஸ்வெட்டர் மட்டும் போகும்போது வாங்கிக்கலாமா? ஸ்வெட்டரா? அதெல்லாம் அங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ இங்கேயும் வாங்க முடியாது. டக்குன்னு ஏர்போர்ட் போனோம் அக்ஷயா. 1 hour தான் இருக்கு. பசங்க எல்லாம் அங்க போயிட்டானுங்க. முன்னாடி நம்ம vlog எடுக்கணுமா? எடுக்கணும். ஃளைட்ல போறோம் ஃபர்ஸ்ட் டைம். விளையாடுங்கறியா? அதான் வயிறே சாவாங்க. சிஸ்டர் நீ என்ன பண்ற? அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடுரு. ஸ்நாக்ஸ்லாம் அங்க ஏர்போர்ட்லயே ரெடியா கொடுப்பாங்க. ஃப்ரீயா தருவாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சோபா எனக்கு வாக்கிங் அம்சி நீ வந்ததே ஆர்டர் போட்டு சாப்பிடுற. நீ கிளம்ப அக்ஷயா. டென்ஷன் பண்ண. நான் கிளம்பி உட்காந்துக்கிறேன்ல. தண்ணி குடிக்கலாமாடி? இந்த தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன். நல்ல தண்ணி தான். பின்ன விஷத்தை காலேஜ் இந்த டாப் தான் நல்லா இருக்கான்னு பாரு. நேத்து சும்மா போடலாம். சரி ஃப்ளைட்ல போட நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் நல்லா போடு. நல்லதா இருக்கும் நீ செலக்ட் பண்ணா. அப்படியே பாசமாலாம் பேசி நடிக்கிற. என்ன விஷயம்? அம்மாட்ட ஒரு 5000 வாங்கிட்டு வரும் தான். கை செலவு காசு இல்லை. அப்பா இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய் இந்த மாதிரி மோடா மொத்தமா விளையாடாத. டக்குன்னு போய் மாத்திடுவா பாத்ரூம்ல. அப்படியே மூஞ்சி மட்டும் கழுவினா. இப்போ எப்படி காலைல தானே குளிச்ச. போ அப்போ மாத்திடுவா டக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரோமில் போயிட்டு ஏர் இண்டியா டிக்கெட்னு போட்டேன். வந்துடுச்சு. அதுதான் காட்டியிருக்கேன். ஏமாந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்து என்ன வந்து பார்க்கலாம் இருங்க. மேக்கப்லாம் நல்லா தானே இருக்கு. சிம்பிளா இருக்கு. அப்படியே மேக்கப்லாம் ஒன்றும் மயிறு தேவையில்லை உனக்கு. ஹேண்ட் டவல் எடுத்து வச்சுக்கோ, தேவைப்படும். சோபா ஜிம்முக்கே போகல. ஹேண்ட் டவலு, ஜிம்முக்கு போகிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். மணாலி முன்ன போயிட்டு போயிருக்கே இல்லையா? அங்கே என்னென்ன இருக்கும் தெரியுமா? பனிக்கட்டிலாம் கொஞ்சம் ஜாலியாக விளையாடலாம். பனிக்கட்டி இருக்கும், இது இருக்கும், ஸ்கை டிரைவிங்லாம். துணி காய போட்டிருக்குமே. இப்போ எத்தனை தயவு செஞ்சு அதை மட்டும் எடுத்து வந்து வச்சிரு. எங்கள் வீட்டில் வேறு ஆள் இல்லை மயிறு. எத்தனை வந்து வச்சிரு இப்பயே போடி. அப்போ யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படியே எத்தனை வந்து மட்டும் முடிச்சிடலாம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இவங்ககிட்ட வேலை வாங்கிறதுக்குள்ள நெஞ்சோல் வந்து போயிடுவோம் பொழுது. டயர்டாயிடுச்சு. One eternity later. வா அவ்வளோதான் மடிச்சு வச்சிடறேன் அப்படியே. நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு நோது. நம்ம துணியை மடிச்சு வைக்கிற. சோபா இந்த பொண்ணுட்டு ஐயோ முள்ளப்பா. நம்ம அவ்வளோதான். டைம் வேற ஆயிடுச்சு. சீக்கிரம் பட்டு பட்டு பட்டுன்னு மடி ஆக்ஷியா. உன் கூட ஒரே ரோதனை ஆகுது. மாமா கோவம் வந்துருச்சு. கிளம்பலாமா? எடுத்து வச்சியா எல்லாத்தையும்? இன்னொரு ரெடி பார்த்துக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சியான்ட்டு. அவ்வளோதான். நான் vlogக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் முன்னாடி ரெடி பண்ண வரேன். நீ கீழே இப்போ கேப் வந்துட்டுருப்பாரு பாரு. இது பார்க்குறேன் லொக்கேஷன் வந்துட்டார் கீழே தான் இருக்கார். மெசேஜ் போட்டார். நீ இப்போ கீழே போந்தா ஓடிபி மட்டும் சொல்லு. நான் GoPro எல்லாமே எடுத்து வந்துடுறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த vlog. ஓகே ஃபைனலி நம்ம போறோம். இப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வா. சரி இப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அப்படி. சரி போ சீக்கிரம் போ. நான் GoPro எடுத்துன்னு வரேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி கீழே போயிருக்கு. கேப் வந்துச்சா பார்க்கறதுக்கு. கீழே போய் ப்ராங்க் பண்ணலாம். ப்ராங்க்னு சொல்லிடலாம். வாங்க வாங்க. நான் இங்கேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீ போய் ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். மம்மி கிளம்புறோம். வெளியே போகிறோமா? மணாலி ஃப்ளைட்டில் போகிறோம். சீரியஸா? என்ன அப்படியா? என்ன வாங்கிட்டு இருக்க? சரி நான் ஃபோன் பண்ணுறேன் என்னன்ட்டு பார்த்துட்டு. ஏய் எதுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க மயிறு? vlog அவங்க வர சொல்லியிருக்காங்க. வேற ஒரு ப்ரொமோஷன் மூலிமா இது பண்ணியிருக்காங்க. நான் கிளம்புறோம். அங்கே ஒரு வேலை இருக்குமா, ப்ரொமோஷன் வேலை. அப்படியே வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு 2 நாள் வந்துடுவோம். பாய் 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 பாய். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. கூப்பிடுறாங்க ப்ரோ. அவங்கள்ட்ட பேசிட்டு ஓடி. அக்ஷயா பாய் ஆண்டி.
வந்துடும்மா இருமா. ஐயோ பக்கெட் தூக்கணுமா? மணாலி போறேன்னு பக்கெட் தூக்கணும்னுக்குறாங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுது. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. எங்க தொலைப்பட்டு எடுத்து வர கழுவணுமா? எனக்கு கேப் நிக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன். இரு போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய் பாய். போடி, டைம் ஆகுதுடி. அந்த சைடில் நிற்கிறாரா பாரு, அந்த ரைட்டில் தான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். பாய் பாய். உனக்கு என்னமா பிரச்சனை? நான் கால் பண்றேமா. புரியல. என்ன வீட்டுக்கு போனோம்? இப்ப திடீர்னு கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். இரு திடீர்னு கூப்பிட்டான், போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமா ஃப்ளைட்டா 9:30க்கு. என்ன சரி போயிட்டு வந்துடுறோம். போ. இங்கதான் மணாலி பனி பிரதேசம்லாம் இருக்கும்ல அங்க. இது வேற மணாலி. சரி நான் வரேன் நான். ஐயோ நீ வேற இபி பில் எல்லாம் போட்டுன்னு இருப்ப. நீ போ. வரேன் வந்து கட்டுறேன். ஆமாம்மா போமா. அக்ஷா அப்படியே நந்த பேர் ஏர்போர்ட் வரைக்கும் கால் பண்ண எங்க இருக்கான்னு எவ்வளவு நான் சொல்றது? யாருக்கு கால் பண்ணோம்? கேபுக்கு லொகேஷன் பாரு எங்க இருக்காங்க. கேபே போடலையே. ஏன்? நந்தே போயிடலாம் தான் இங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு. டேய் கான் லேட்டாகுதுடா, போடுறா டைம் ஆகுதுடா, கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்காங்க. சரி எங்க அப்பா கூப்பிடுவா. சைக்கிள்ல போயிடலாம்னா மணாலி சைக்கிள்ல போயிடலாண்டி. ரோட்ல எனக்கு வச்சு பண்ணாத. சரி கையெடு. எல்லாரும் பாக்குறாங்க. சரி வா போலாம் வா. எங்க போலாம்? வீட்ல தான் மணாலி. ஃப்ரீசர் இருக்குல்ல, ஃப்ரீசர் உள்ள இருக்குது மணாலி. வா காட்டுறேன். நீ எங்கம்மா இங்கே நின்றுட்டு இருக்க? நாங்கள் மணாலியே போயிட்டு வந்துட்டோம். அவன் மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு ஏமாத்தியா கூட்டனா? மணாலி போறானா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ கோச்சிச்சு மாமும். துணிதான் எடுத்து வந்துக்குது. இரு ஒரு சட்டை விடு, சும்மா பிராங்கு பேச மாட்டியா? எக்ஸியா மா நீ எங்க எழுத்துன்னு போயினுக்கிற? மணாலி போறாங்க. ஓ மணாலி போறியா? சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லு அக்ஷா. மூஞ்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணெல்லாம் லைட்டாக கலங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிராங்க் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த கோச்சி நான் ஆனால் இபி பில் வேறு வந்துருக்குதான், அது வேறு கட்டணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். வந்து இருமா வரேன், நான் தூக்கி போவேன். ஃப்ரெண்ட்ஸ் முழுக்கின்னு உள்ள வந்துட்டா. ஹாய் அக்ஷா, எங்கே கிளம்பிட்ட? மணாலியா? சும்மா பிராங்க்டி. ஹே அக்ஷு என்ன பாரு. இந்த பாறேன். இரு அவசரப்படாத. இருடி அவசரம். ஐயோ ஏந்திரு. ஒரு மாசத்துக்கு பேச மாட்டேன், டீசெண்டா போய் நோடாத. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கைண்ட் ஆயிட்டா, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறமா பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளையும் அவள் ப்ராங்க் பண்ணியிருக்கான், நம்ம அதுக்கு ரிவெஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ப்ராங்க் பண்ணலாம், இவ்வளோ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்ன ரொம்ப நைட்டு வந்து நோண்டுறா. என்ன நைட்டில் நோண்டுறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையில் ஏந்து பார்த்தா வீடியோ போட்டு வச்சுருக்கா. என்ன இவ்வளோ விடவே கூடாது. அடுத்து என்ன ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷு அரவிந்த். பாய்.